இதுதான் அம்மா என் கேள்வி. காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பொண்ணை காதலிச்ச பையனோட அப்பனும் சொன்னாரு. அந்த அப்பன் வேற யாரும் இல்லை, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களே அந்த பொண்ணோட அப்பா தான். நான் வாழ்க்கையில் அந்த தருணத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவ சந்தோஷமா வாழ போறாளேன்னு. அந்த பெரிய மனுஷன் பையனை மிலிட்டரிக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன கூப்பிட்டாரு. உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா என்ற பையனை உன்ற பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லுவ. அப்படி சொல்றதுக்கு உனக்கு நான் கூசல. ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிட்ட நீ எனக்கு சம்மந்தியாக முடியுமா? தபார் என்ற பையன் திரும்பி வர்றதுக்குள்ள உன்ற பொண்ணு எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போட்டு புள்ளத்தாச்சியா நிக்கணும். ஐயா, உங்க பையன் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்னத்தையா சொல்றது? என்ற பையன் அப்படி கேட்டானா, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல என்ற பொண்ணு கொஞ்சம் சபலப்பட்டு எவன் கூடயோ ஓடி போய் வவுத்துல வாங்கிட்டு வந்து நிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கே கட்டி வச்சுட்டேன்னு சொல்லு. என் பையன் திரும்பி வர்றதுக்குள்ள உன் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா குடும்பத்தோட கொளுத்தி போடுவான்னு மிரட்டினாரு. அவங்கிட்ட வேலை செய்யற கூலிக்காரனா என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் என்ன குடும்பத்தோட ராத்திரியோட ராத்திரியா தீ வச்சு கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டான். என்ன சேர்ந்த ஒருத்தன் எனக்கு தகவல் கொடுத்தான். உசுருக்கு பயந்து ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடிட்டோம். போன இடத்துல தான் தெரிஞ்சது மல்லிகா கர்ப்பமா இருக்கான்னு. கல்யாணம் பேசி முடிச்சிட்டதுனால கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோம், இனி செத்துறன்னு அவ கதறனா. என் பொண்ணு என் வம்சத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு மல்லிகானா எனக்கு உசுறு. யாரோ செஞ்ச தப்புக்கு நீயமா சாகணும்னு அவளை சமாதானப்படுத்தணும். காலப்போக்கில் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. பிறந்த குழந்தைய அப்பவே கொன்னுடலான்னு முடிவு பண்ண. பெத்தவளாச்சே, அதுக்கு சம்மதிப்பாளா? வேண்டான்னு சொல்லி அழுதா, துடிச்சா. அந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அந்த குழந்தைய கொல்லாம உயிரோட விடணும்னா நான் சொல்ற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். மறுத்தா கொன்னுடுவேன். குழந்தை சாகணுமா இல்ல கண்ணுக்கு தெரியாத இடத்துல வாழணுமா அதை நீயே முடிவு பண்ணிக்கொன்ன. குழந்தை சாகிறத அவ விரும்பல. என் பேச்சுக்கு சம்மதம் தெரிவிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தா.
அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சு ஈரோட்டில் இருக்கிற ஒரு ஊர் பக்கமா ரோட்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அத ஒரு கிழவி பார்த்திருக்கா, அது எனக்கு தெரியாது. அதோடு அந்த குழந்தையோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்ல, 14 வருஷம் கழிச்சு ஒரு இடத்த பார்க்க போனப்போ அந்த கிழவி என்னை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அட பாவி, அந்த குழந்தைய ரோட்ல விட்டு போனது நீதானு என்னை கேட்டப்போ நான் பயந்துட்டேன். இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அந்த கிழவிய முகத்தை மறக்கல. நீ விட்டுட்டு போன அந்த பொண்ணு வளர்ந்து நிக்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தேடி வருவா, கேள்வி மேல கேள்வி கேட்பான்னு சொன்னான். அதுக்கு நீ பதில சொல்லிதான் அவனு என்னை மிரட்டினான். என் பொண்ணு வாழ்க்கையில அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா இருக்க அந்த பொண்ணை தேடி போனது உண்மைதான். மற்றபடி அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன நம்புங்க. மாப்ள, என்கொயரிக்கு தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். வண்டி எடு. எனக்கு என்னவோ இந்த ஊர் தானுங்க பிடிச்சிருக்கு. எங்க ஊருக்கு போக பிடிக்கல. பிறந்த ஊருக்கு போக விருப்பம் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே. அதுவும் சாதாரண காரணமா இருக்காத, வெயிட்டான காரணமா இருக்கணுமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த ஊரு பண்ணையார் ரொம்ப மோசமானவரு. நிறைய அடியாளுங்களை வச்சிருக்காரு. ஆளை போட்டு தள்ளுன்னு சொன்னா போதும், போட்டு தள்ளிடுவாங்க. தேவையில்லாத வம்ப எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்னு தான் நான் போவேன்னு சொல்றேனுங்க. மல்லிகாவுக்கு மனசு சரியில்லைங்க. நீங்க போறது எனக்கும் பிடிக்கலீங்க. இவ்வளோ சங்கடத்துல அந்த ஊருக்கு போய் உத்தியோகம் பார்க்கணுமா மாப்ள? மாப்ள, மாமா என்னமோ தெரியலீங்க. தாம்பத்திய உறவை பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. ஏன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. எந்த டாக்டர் பேசினாலும் நான் மாறுவேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைங்க. என்னங்க, நான் அதுக்கு பதிலா வேற ஒரு ரோசனை சொல்லட்டுங்களா? உங்களுக்கு
இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுங்களா? சார் சார் ஆ ஆ என்ன சார் கூப்பிடுறது கூட தெரியாம ஏதோ யோசனையில் இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆ, ஆ, அது காணாம போன அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சார் இந்த மாதிரி கேஸ உங்க சர்வீஸ்ல எத்தனை பார்த்துருக்கீங்க? இதுக்காக வருத்தம் பண்ணுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம வருத்தப்பட்டா அப்புறம் நமக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம போயிடுங்க. ம். ஒவ்வொருத்தனும் மனுஷன நடந்துக்கிறதுக்கு மனுஷங்களே வாய்ப்பு தர்றதில்ல. நிஜம்னு நினைக்கிறதெல்லாம் போலியா இருக்கு, போலின்னு நினைக்கிறதெல்லாம் நிஜமா இருக்கு. இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுதியா? அவன் இஷ்டப்படி ஆசைப்படி வாழ்றதுக்காயா இந்த உலகம்? சார் மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு தான் மதங்களை வகுத்திருக்கான். மதங்களுக்கு மதம் பிடிச்சா மனுஷன் என்னையா பண்ணுவான்? மற்றவங்கள பத்திலாம் நான் யோசிக்கிறது இல்ல. நான் சரியா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால என் கூட இருக்கிறவங்களும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது? சார் உங்களை மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படிப்பட்ட உங்களையே யோசிக்க வச்சிட்டாங்களே. எப்படிப்பட்டவனுக்கும் சோதனைன்னு ஒண்ணு வந்துருதே. நீங்க நல்லவர் தானே, அப்ப சோதனை உங்களுக்கு தான் வரும். என்னையா சொல்ற? கடவுள் நல்லவர் தான் சோதிப்பான்னு சொன்னதை நீங்க கேட்டது இல்லையா? அதனால தான் சொன்னேன். அது நமக்கு நாமே சொல்லிக்கிற சமாதானயா. சார் அந்த காணாம போன கண்ணமா கிடைச்சிட்டா நீங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாயா, இது வரைக்கும் எந்த ஃபோன் கால்ஸும் வரலையா? இல்ல சார். ஆ, தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. அதர் ஸ்டேட்லயும் தகவல் கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணை பத்தின எந்த நியூஸும் இல்லாம இருக்க. எப்படி தகவல் வருங்க? நீங்க நம்பிக்கையோட இருங்க. மத்த கேஸ் மாதிரி இல்லையா இது? அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் தீர வேண்டியது இருக்கு. எத்தனையோ முடிச்சுகளை அவுத்து விட வேண்டியது இருக்கு. நான் வீட்டுக்கு போறேயா. டிரைவர் ஜீப்பை ரெடி பண்ணுங்க. வேண்டாம் இழந்த, நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். சார் ரொம்ப தூரம் போகணுங்க சார். அவ்வளவு தூரத்துக்கு யோசிக்க விஷயம் இருக்கு. நான் நடந்தாதான் சரியா வரும். இன்ஸ்பெக்டர் ஐயா ஒரு நாள் இது மாதிரி இருந்ததே இல்லை. எல்லா கேஸையும் அசால்ட்டா சால்வ் பண்ணுவாரு. இந்த கண்ணம்மா கேஸ்லயே இப்படி இருக்காருன்னு தெரியலையே. காணாம போன பொண்ணுக்கும் இன்ஸ்பெக்டர் ஐயா குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா அவர் மாமனாரை விசாரிக்கிறதுக்காக பண்ணையாரு பொண்ணு கூட போனார்ல, அப்ப பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அந்த டிரைவர் சொன்னான். சொன்னால அதை அப்படியே உள்ள வச்சுக்கோ, வெளியே சொல்லிடாத. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புரியுதா? வா போலாம். உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. ஆத்திரத்தோட என்னை அடிக்க வந்தவன் என்கிட்ட அடி வாங்கிட்டியா போனா? அதுக்கான விட கிடைக்காம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் மல்லி. சக்தி, உங்க வெட்டிங் டே எப்போ? பிப்ரவரி 23. பிப்ரவரி 23? மலையோட பர்த்டேவும் அன்னைக்கு தாங்க. அன்னைக்கு தான் உங்க வெட்டிங் டேவா? இல்ல, செப்டம்பர் 23.
எனக்கு மாப்பிள்ள வர மாப்பிள மாப்பிள கேளுங்க மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட பேச போறாருங்களே. ஐயோ கடவுளே, இதுக்கு தான் நான் தவத்தலையே அடிச்சுக்கிட்டேன். இது ஊருக்கு வரவாடான்னு நான் எதுக்கு பயந்தனா அது நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன நடக்க போகுதோ தெரியல. மாமா, மாப்பிள சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? மாப்பிள இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு தான் நினைச்சேன். நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இல்ல மாப்பிள, என் பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உண்மை தெரிஞ்சிட்டா என் பொண்ணை நீங்க வெறுத்துருவீங்களோன்னு நான் பயந்ததுனால தான். நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? தப்புதான், மன்னிக்க முடியாத தப்புதான். தப்ப மறிச்சு என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மாபெரும் தப்புதான். நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? மல்லிகாவை நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சீங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் நிலைச்சு நிக்கும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. மல்லிகாவுக்கு எந்த குறையும் இல்லை. ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நான் சொல்ல நினைச்சதும் உண்டு. ஆனா நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? மாப்பிள்ள, நீங்க கேக்குற இந்த கேள்வி சம்மட்டியால என் தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. இவ அறியாத வயசுல அவசரப்பட்டு செஞ்ச ஒரு தப்ப நான் மறைச்சது தப்புதான். அதுக்காக உங்க காலில் வேணாலும். மாமா, நான் என்னைக்காவது உங்ககிட்ட மாப்பிள்ளை மாதிரி நடந்திருக்கேனா? ஒரு ஃப்ரெண்டா தானே நடந்திருக்கேன். என்னை பத்தின எந்த ரகசியமா இருந்தாலும் உங்ககிட்ட நான் மறைச்சிருக்கேனா? குடிக்கிறது கூட நம்ம 2 பேரும் ஒன்னாதானா போவோம். அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகின என்கிட்ட ஏன் சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? எனக்கு தெரிஞ்சா ஏதாவது பண்ணிருவேன்னு நினைச்சீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணும் ஒரு பையனும் தப்பு பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கும் கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் கணவன் மனைவி மாதிரி அவங்க வாழ்ந்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு?